வணக்கம். லிட்ரலி இன்னைக்கு நிஃப்டி ஒன்றுமே பண்ணல. அப்படியே ஆரம்பிச்சிச்சு, அப்படி கீழே போச்சு, அப்படி போச்சு, அவ்வளோதான். -19 வந்து க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். லிட்ரலி நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. அப்போ என்னதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு? மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட்டு இப்போ ஆஃப்லேட் நிறைய பேர் வந்து ஃபின் நிஃப்டி இதை விட்டு மற்ற இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும் போதும் நிறைய பணம் இருக்குன்றது நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து மிஷன் 1 crore, அதாவது இலக்கு 1 கோடி 1008 நாளில் அச்சீவ் பண்ண முடியுமான்றது நான் வந்து ப்ராமிஸ் பண்ணல இது பண்ண முடியுன்றது. இது ஒரு மிஷனாக எடுத்துக்கலாமே, பண்ணி தான் பார்க்கலாமே, ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஆக்டிவிட்டி ஆரம்பித்தேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது ஃபோனில் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், நேராக வந்தப்போ கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வாரத்துக்கு 1.25%, மாதத்துக்கு வந்து 6% முடியுமா? முடியவே முடியாது, இது வந்து ஒரு விதமான ஸ்கேமு, இது மாதிரிலாம் நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் எல்லாத்திட்டையுமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ எதாக இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என் ஆஃபீஸ்க்கு வா. என் ஆஃபீஸில் நான் எல்லாமே வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுற ஆள். வந்தவங்க அத்தனை நபருக்கும் தெரியும். அண்ட் ஸ்டாக்கோட நிப்பாட்டுறதுல நம்ம ஃபைனான்ஷியல் பிளானிங் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பணம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, பிளானிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? அந்த பாட்டை மட்டும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், நான் இல்லை யார்கிட்ட போனாலும் அவங்களுக்கு தெரியும் எங்கே போகணுன்றது. நீங்கள் வந்து கார் எடுக்கிறீங்க, கார் எடுத்து சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஓகே திருச்சிக்கு போகணும், எவ்வளோ நேரத்தில் போகலாம், மேக்ஸிமம் 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம், அதுக்கு மேலே வந்து ஆச்சுன்னு சொன்னால் எங்கேயோ தப்பு நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஆல்வேஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணும் போதும் டார்கெட்டை ஃபிட் பண்ணுங்க, கோலை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, அண்ட் டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வழி பார்க்கலாம். அண்ட் வரவங்க அத்தனை பேர்த்திட்டையுமே நான் சொல்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். வேர்ல்டில் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட் வெஹிக்கிள் எதுன்னு சொன்னால் மாட்டு வண்டி. 400-500 வருஷமாக மாட்டு வண்டியில் ஒருத்தர கூடயும் ஆக்சிடென்ட் ஆகி, அதாவது அது போய் எங்கேயோ முட்டி மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இறந்ததாக சரித்திரம் கிடையாது. எத்தனை பேருப்பா இங்கேருந்து திருச்சிக்கோ இல்லை மதுரைக்கோ வந்து மாட்டு வண்டியில் போகிறீங்க? காரில் தானே போகிறீங்க. எவ்ரிடே கார் ஆக்சிடென்ட் எவ்வளோ நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் இன்னமும் நம்ம காரில் போகிறோம்னு சொன்னால் சேஃப் டிரைவிங்கில் நம்ம போகிறோம். தோ காரோட கெப்பாசிட்டி 180, 190, 200 வரைக்கும் இருந்தாலும் நம்ம 60, 70, 80 மேக்ஸிமம் விஷன் கிளியராக இருக்குது, ரோடு கிளியராக இருக்குது, எட்டின தூரத்துக்கு வந்து டிராஃபிக் எதுவுமே தெரியலன்னு சொன்னால் 100, 110, 120 நம்ம டச் பண்ணலாம். இதான பெஸ்ட் வே. அண்ட் எங்கேயாச்சும் டிராஃபிக் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 25-30க்கு வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். இல்லை ரொம்ப மழை புயல் இருந்துச்சுன்னா அழகாக வண்டியை பிரேக் அடித்து ஓரத்தில் நிப்பாட்டிக்கிறோம். இதில் என்ன பாயிண்ட்டுன்னு நீங்கள் கவனித்தால் பிரேக்குன்ற ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த பிரேக் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து வண்டியை வந்து மோர் தென் 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறீங்க. இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டால், மார்க்கெட்டில் உங்களுக்கு மாட்டு வண்டியில் தான் போகணும், எனக்கு வருஷத்தில் 10%, 12%, 15%தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லெவலுக்கு மேலே போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும், உங்கள் பணம் போயிடும், இது வந்து ஒரு சூதாட்டன்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த விஷயத்த வந்து நான் பேச வேணான்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தோம். ஒரு 1 மந்த் போட்டுமே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டலாம். அகெயின் நான் ஏன் பர்சனல் பிஎல்என்ல நான் காட்டல, பிக் ப்ராஃபிட்டோட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்ட விரும்பல, என் கிளைண்ட்டுதும் நாங்கள் வந்து காட்ட விரும்பல. பட் நம்ம என்ன சொன்னோம் அண்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி நம்ம வந்து மிஷன் 1 crore 10ஆம் தேதி நம்ம போட்டோம். செப்டம்பர் 10ஆம் தேதி ஒன்று போட்டோம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நான் வந்து சில ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி செப்டம்பர் 16ஆம் தேதி சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாமே. 2ஆம் தேதி வாங்கினதை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். கோல் இண்டியா நம்ம சொல்லியிருந்தோம் அண்ட் 31.7% அப்பு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 11.42% அப்பு. ஹிந்து காப்பர்
16% மைனஸில் இருக்குது. பட் ஹிந்த் காப்பர் அடுத்த 6 மாதத்தோட இலக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து சம்வேர் அரௌண்ட் February Marchல வந்து அதை பார்க்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் டெஃபினட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அண்ட் அதே மாதிரி HDFC AMC ஆல்மோஸ்ட் 17%. ஸோ மீதி இருக்கு கோட்டக் பேங்க் 1% டவுன், 1.25% டவுன். ONGC ஆல்மோஸ்ட் 2.64% அப்பு. ஸோ நம்ம சொன்ன 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் டவுன், 4 ஸ்டாக் அப்பு. அண்ட் எது டவுனோ எவ்வளோ டவுன்ன்றது நீங்களே பாருங்க. அண்ட் எது அப்போ எவ்வளோ அப்புன்றது நீங்கள் பாருங்க. ஒன்று இதே மாதிரி 16th September சொன்னதும் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் பிவிஆர் டெஃபினட்டாக அடுத்த ஒரு 15-20 நாள்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்றது இது இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக கூட அதை வந்து ரீவிசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 1900 அதுக்கான இலக்கு கொடுத்துருந்தேன்றது நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். இதில் 2 ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 20%. ஒன்று வந்து நெட்வொர்க் 18 ஆல்மோஸ்ட் 19% அப்பு. அண்ட் STC இந்தியா 23% அப்பு. STC இந்தியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். 122 லெவலில் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க. டெக்னிக்கலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து Wave 4 முடிஞ்சிருச்சு. Wave 5 மேலே பிச்சுக்கிட்டு போகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். பட் டெஃபினட்டாக இன்னைக்கு ஒரே நாளில், ஓகே அகெயின் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 20% அப் ஆகுன்றது நான் எதிர்பார்க்கல. காரணம் நிறையா இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குட். ஸோ இன்னமும் மக்கள் வந்து நம்பணுமா? நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து பார்த்தவங்க மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. புல்லிஷ் மார்க்கெட்டில் எல்லாமே தான் மேலே போகும், நீ என்ன சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து சொன்னதை வந்து இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்பை வந்து ரேலி ஆகிட்டு இருக்குன்றது. பட் நியர் லோ ஆர் நியர் ரேலி ஆகிற பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்றது எத்தனை பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? நான் தான்ன்றது நான் சொல்ல, பட் டெஃபினட்டாக இட்ஸ் அ பாயிண்ட் டு பி நோட்டட். ஒன்று. ரெண்டாவது, F&Oவில் தான் நீங்கள் வந்து இது மாதிரி ரிட்டர்ன் பார்க்க முடியும், 8-10% நீங்கள் வந்து ரிட்டர்ன் பார்க்க முடியும்ன்றது கிடையாது. கேஷ் மார்க்கெட்லேயும் பார்க்க முடியும். அது வந்து டவுன் மார்க்கெட்டாக இருந்தாலும் இன்னைக்கு எடுத்து பாருங்களேன். லாஸ்ட் 1 மந்த்தா செப்டம்பர் நம்ம 10ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம். செப்டம்பர் பூரா அக்டோபர், நம்ம வந்து இன்னைக்கு 16ஆம் தேதி இருக்கிறோம், நவராத்திரியோட 2வது நாள். மார்க்கெட் டவுனில் தான் இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக அப் ஆகலை. டவுன் ஆச்சு. லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு அப்பர் ஸ்விங் கொடுத்துச்சு. பட் டெஃபினட்டாக இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் சம்பாதிக்க முடியுமான்னு சொன்னால் எஸ், சம்பாதிக்க முடியும். ஸ்டாக் செலெக்ஷனில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த வருத்தம் இருந்துச்சு. அதாவது பார்த்தது மக்களில் வந்து நிறைய பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெவியாக வந்து பணம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. F&O ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. F&Oவில் காசு பண்ண முடியுமா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் கேஷ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக கேஷ் பண்ண முடியும். கேஷ் பண்ண முடியாதுன்றது கிடையவே கிடையாது. பட் உங்களுக்கு அது என்ன ஆட்டம் தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து அது ஒரு மேஜர் மணி மேக்கிங்காக இருக்கும். தெரியாத நீங்கள் போய் கை வச்சால் டெஃபினட்டாக லூஸ் தான் ஆகும். பரவாயில்ல, மார்க்கெட்டில் வந்து ஒரு செய்தி இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க 95%, ஆக்சுவலாக சொல்ல போனால் 99% ஆஃப் தி மக்கள் வந்து கேஷ் விட்டுடுறாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த 95% ஆர் 98%, வாட் எவர் பி த நம்பர், இதில் மேக்சிமம் பேர் கேஷ் விட்டவங்க 2 கேட்டகரி ஆளாக இருப்பாங்க. ஒன்று, F&O ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரி, F&O உனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, நான் டிப்ஸ் வாங்கி பண்ணன்றது கேட்டகரி. 2வது கேட்டகரி இந்த இதில் தான், இதே கேட்டகரியில் 2வது பார்ட் ஏன்னு வச்சிங்களேன். 2 நாள் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், இந்த பர்டிகுலர் ஒரு பெரிய பேரை சொல்லி இவர்கிட்ட போய் நான் வந்து 2 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், 5 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அண்ட் அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து, கான்செப்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து நான் யூஸ் பண்ணேன், போயிடுச்சு. டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் உலகத்திலேயே 2வது ஹையஸ்ட் பணம் பண்ணுற இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நியூரோ சயின்டிஸ்ட், நியூரோ டாக்டர், மூளை நரம்புக்கெல்லாம் வந்து பண்ணுறவங்க.
12 வருஷம் 12வது வரைக்கும் படிக்கிறது, அதுக்கப்புறமா 5 வருஷம் மெடிக்கல், அதுக்கப்புறமா ஹவுஸ் சர்ஜனு, அதுக்கப்புறமா எம்டி எல்லாம் முடிச்சு வரும்போது 25 வருஷம் அவங்க வந்து படிச்சு வராங்க. நீங்க 2 நாள் 3 நாள் 5 நாள் கழிச்சு நம்பர் 2 பொசிஷன்ல வர முடியுமா? சத்தியமா முடியாது. அதுக்கான பிராக்டிஸ் இருக்கணும், அதுக்கான புரிதல் இருக்கணும். தெரிஞ்சிட்டு உள்ள வந்து நீங்க ட்ரேட் பண்ணால் டெஃபினட்டா நீங்க வந்து கேஷ் விட மாட்டீங்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி, இது வந்து இந்த கேஷ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, அகெயின் டிப்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்றவங்க, ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது. இப்போ ஏன்ட்டு நீங்க கேட்கலாம், எம்எம்டிசி வந்து ஊர் பேர் தெரியாத ஸ்டாக் தானே, எஸ்டிசி வந்து ஊர் பேர் தெரியாத ஸ்டாக் தானே, ஐஆர்எஃப்சி வந்து ஊர் பேர் தெரியாத ஸ்டாக் தானே. டெஃபினட்டா ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்னு சொல்ல முடியாது. இது 3மே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். ஒன்று, அதுல மொமெண்டம் பார்த்து வால்யூம் வரும்போது தான் நான் வந்து என்டர் பண்ணேன். வால்யூம் இல்லாத ஸ்டாக் நான் எதுவுமே நான் வந்து சொல்றது இல்லை. மினிமம் கிரைட்டீரியான்னு எடுத்துக்கிட்டனால் ஒரு நாளைக்கு வந்து 2-3 லட்சம் வால்யூம் இருந்தாதான் நான் வந்து ட்ரேட் பண்றது வழக்கம். 2000, 5000, 10,000, ஈவன் 50,000 குவான்டிட்டி இருந்தாலும் நான் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்பெனி பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன்னா எனக்கு வந்து தனியாக ஒரு சேனல் போட்டு வர இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. நியூஸு, இப்போ எம்எம்டிசியில் வந்து சில நியூஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குன்னு சொன்னால் நான் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் குவான்டிட்டி வாங்குவேன். பெரிய குவான்டிட்டி வாங்க மாட்டேன். மேபி ஒரு 5,000, 6,000 குவான்டிட்டி நான் வந்து வாங்குறது உண்டு. ஸோ பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, தெரிஞ்சிட்டு ட்ரேட் பண்ணுங்க. என்ன ட்ரேட் பண்ணுறோம், என்ன வாங்குறோம்ன்றது தெரிஞ்சிட்டு பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். ஒன்று, பணம் போனதுக்கு அப்புறமா ஐயோ அம்மாடின்றது அழுகுறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ பணம் போடும் போது கான்சிக்வன்சஸ் என்னதுன்றது பாருங்க. பணம் வரும்ன்றது அடுத்த விஷயம். வரலட்னா கையில் இருக்கிறது போயிடுச்சுன்னா என்னதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் உங்களுது, உங்களோட வாழ்க்கை. பணம் மட்டும் கிடையாது. பணம் வந்து சப்போஸ் யாராச்சும் வந்து ஒரு 20-30 லட்ச ரூபா லூஸ் பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், கையில் இல்லாதவங்க லூஸ் பண்ணால் அந்த பணத்துக்கான அசல் வட்டி நீங்கள் கட்டுறதுக்கே ஆல்மோஸ்ட் 8-10 வருஷம் பிடிக்கும். ஞாபகம் வச்சுங்க, 8-10 வருஷம் பிடிக்கும். ஸோ இதை வந்து அடுத்த 3 மாதத்துல நான் வந்து இன்னொன்று ஒரு ட்ரேட் எடுத்து பண்ண முடியும்னா சத்தியமாக பண்ண முடியாது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினட்டாக யாருக்காச்சும் ஏதாச்சும் சப்போர்ட் வேணும், ட்ரைனிங் விஷயமா இருக்கட்டும், இல்லை மிஷன் 1 crore ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். 9444-68888 நம்பருக்கு. அகெயின் ஒரு பாயிண்ட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. பட் நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.